அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைய வகுப்பில் சென்ற வகுப்போட தொடர்ச்சி பார்க்க போகிறோம். சென்ற வகுப்பில் நம்ம புத்த மதம், சமண மதம் பார்த்து என்னெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வச்சுருந்தோம். ஸோ அதை இந்த வகுப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். பிஃபோர் தட் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹூ இஸ் புத்தா அண்ட் ஹூ இஸ் மகாவீரா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்கக்கூடியது மதங்கள் சார்ந்து பார்க்க போகிறோம். பௌத்தமும் சமணமும் என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும். ஸோ இந்த வகுப்பு முடியும் போது உங்களுக்கு இந்த ரெண்டு மதத்தை குறித்த வேறுபாடும் தெளிவாக புரிஞ்சிடும். பாருங்கள், பௌத்த மதம் அப்படிங்கிறது நெய்தர் அக்செப்டட் காட் நாட் ரிஜெக்டட் த காட். ரெண்டுமே, அதாவது கடவுளை ஏற்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை. கடவுள் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. இது அப்படி ரிமைண்ட் சைலண்ட் அப்படின்னு சொல்லலாம். எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருந்துருச்சு காட் அப்படிங்கிற டாப்பிக்கில். வேறஸ் ஜெயினிசம் என்ன சொல்லுது? இட் டினைஸ் காட். கடவுள் அப்படின்னு ஒன்று இருக்கிறதையே மறுத்துருது. ஒருவேளை கடவுள் அப்படிங்கிற யாராக இருந்தால் கூட அது எங்கள் தீர்த்தங்கரர்களுக்கு பிறகுதான். எங்கள் 24 தீர்த்தங்கரர்களுக்கு பிறகுதான் கடவுளே. ஸோ கடவுள்னு ஒருத்தர் கிடையாது. ஒருவேளை இருந்தாலும் எங்களுக்கு முக்கியம் யார்? 24 தீர்த்தங்கரர்கள் தான் அப்படின்னு சமணம் சொல்லுது. மோரோவர் பௌத்த மதத்தை பொறுத்த வரைக்கும் சோல், அதாவது ஆன்மா அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. மனிதனுக்குள் ஆன்மா இருக்குது அப்படிங்கிற கான்செப்டே எதில் கிடையாது, பௌத்த மதத்துடைய தத்துவத்தில் கிடையாது. ஆனால் சமண மதம் என்ன சொல்லுது அப்படின்னா, இட் பிலீவ் போத் இன் சோல் அண்ட் மேட்டர், தட் இஸ் ஜீவனும் அஜீவனும் இந்த இரண்டும் இணைந்தால்தான் இந்த உலகமே உருவானது அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. ஒரு உயிருள்ள பொருள் ஜீவனும் ஒரு உயிரற்ற பொருள் ஆன ஒரு அஜீவனும் இணைந்து தான் இந்த உலகமே உருவாகி இருக்கிறதாக சமணம் குறிப்பிடுது. தொடர்ந்து அடுத்த கேள்வி புத்தர்கிட்ட கேட்குறாங்க. சரி, நீங்கள் கடவுள் இருக்காருன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. அப்போ நாங்கள் நிறைய சிக்கலுக்கும் இன்னல்களுக்கும் துன்பத்துக்கும் ஆளாகிறோம். எங்கள் துன்பத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு புத்தரை கேட்குறாங்க. அதுக்கு புத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள் துன்பத்திற்கான காரணம் டிசையர், ஆசை. நீங்கள் ஆசைப்படும் போது அதை அடைவதற்கு முயற்சி செய்கிறீங்க. அந்த ஆசையை அடைவதற்கு முயற்சி செய்கிறீங்க. தட் காசஸ் சாரோ. ஆசையை அடைவதற்கு முயற்சி செய்யும்போது உங்களுக்கு துக்கம் ஏற்படுது. அந்த துக்கத்தின் வாயிலாக உங்களுக்கு கர்ம வினை பிறக்குது. கர்மா அப்படின்னா என்ன? நல்வினை தீவினை, வினை பிறக்குது. இப்போ நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நல்ல வினை, குட் கர்மா. நம்ம தவறு செஞ்சோன்னா தீய வினை, கெட்ட கர்மா பிறக்கும். ஸோ இப்படி உங்களுக்கு நிறைய தீய கர்மா சேர சேர, பேட் கர்மா வர வர நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது பிறப்பு இறப்பு என்ற முடிவற்ற சுழற்சிக்கு இட்டு செல்லும். சைக்கிள் ஆஃப் ரீபர்த். மறுபடியும் இந்த உலகத்தில் பிறந்துக்கிட்டே இருப்பீங்க. இதுக்கு உங்களுக்கு ஒரு எண்டே இருக்காது. இப்போ மனிதனாக பிறப்பதே துன்பம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா பசி வருது 3 வேளை. பெற்றோர்களுக்கோ நண்பர்களுக்கோ ஆசிரியர்களுக்கோ யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா நமக்கு கவலை வருது. நாட்டுக்கு நம்ம உழைக்க வேண்டியிருக்குது, நடக்க வேண்டியிருக்குது. அதுக்கப்புறம் அடிபட்டால் நம்ம கவலைப்படுறோம். பல்வேறு கவலைகள் நமக்கு இருக்குது. ஸோ இந்த கவலைகள் எதுவுமே இல்லாமல் நீ நிம்மதியான நிலையில் இருக்கணும்னா இறைவனின் அடியில் தான் இருக்கணும். அப்போ நமக்கு இந்த பிறப்பே வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யணும்? யூ ஷுட் நாட் ஹாவ் எனி டிசையர், ஆசை இருக்கக்கூடாது அப்படின்னு பௌத்தர் சொல்கிறார். ஆனால் சமண மதம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வினை எப்படி பிறக்குதுன்னு சமண மதம் எப்படி சொல்லுதுன்னா, ஒரு ஜீவனும் அஜீவனும் இணையும் போது ஒரு புதிய வினை பிறக்குது அப்படிங்கிறது. ஜீவன் மற்றும் அஜீவன் அப்படின்னா என்ன? ஒரு உயிருள்ள பொருளும் ஒரு உயிரற்ற பொருளும் இணையிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு புதிய வினை பிறக்கும். அது எப்படி பிறக்கும்? ஒரு உயிருள்ள பொருள் அப்படின்னா நீங்கள் நம்மளை எடுத்துக்கலாம், ஹியூமன் பீயிங்ஸ். ஒரு உயிரற்ற பொருள் அப்படின்னு ஒரு கல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கல்லை எடுத்து நீங்கள் ஒருத்தர் மேலே தூக்கி எறிஞ்சிங்கன்னா அந்த கல் ஒருத்தர் மேலே பட்டு அது தீய கர்மாக முடியும். இதே ஒரு கல்லை நீங்கள் எடுத்து கட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்க, கோயிலோ மசூதியோ இல்லை வேறு ஏதோ ஒரு பள்ளிக்கூடங்களோ ஹாஸ்பிட்டலோ எதுனாலும் கட்ட முடியும். அப்போ நல்வினை தீவினைன்னு எதுனாலும் வரும். அப்போ ஜீவனும் அஜீவனும் இணையும் போது நல்ல வினையும் பிறக்க வாய்ப்பு இருக்குது, கெட்ட தீய வினையும் பிறக்க வாய்ப்பு இருக்குது. கூடுதலாக இப்போ உங்கள் கையில் ஒரு உயிரற்ற ஒரு பெண் இருக்குது, உங்களுக்கு பெரிய அதிகாரம் இருக்குது. நீங்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நல்ல விஷயத்துக்கும் கையெழுத்திடலாம், ஒரு தவறான ஒரு கரப்ஷன் ப்ராக்டிசஸுக்கும் நீங்கள் கையெழுத்திட முடியும். ஸோ இதை பொறுத்து உங்களுக்கு நல்வினை தீவினைன்னு பிறக்கும். இதன் அடிப்படையில் நீங்கள் மறுபடியும் இந்த பூமியில் பிறந்துக்கிட்டே இருப்பீங்க. இது பிறப்பு இறப்பு என்ற முடிவற்ற சுழற்சிக்கு இட்டு செல்லும். அப்போ 2 பேருமே சைக்கிள் ஆஃப் ரீபர்த், கர்மா. 2 பேருமே கர்மாவை நம்புகிறாங்க, 2 பேருமே மறுபிறப்பை நம்புகிறாங்க. மறுபடியும் நீ பிறந்துக்கிட்டே இருப்ப அப்படிங்கிறத நம்புகிறாங்க. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய பாதை தான் வேறுபடுது. பௌத்தம் அப்படிங்கிறது ஆசை மற்றும் துக்கம், அதுதான் உன்னுடைய இது கர்மாவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லுது. அதாவது சமணம் அப்படிங்கிறது ஜீவனும் அஜீவனும் இணையும் போது உங்களுக்கு ஒரு கர்மா பிறக்கும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பௌத்த மதம். அப்போ அடுத்த கேள்வி புத்தர்கிட்ட கேட்குறாங்க, அப்போ இதுலேருந்து விடுபடுவதற்கு எங்களுக்கு என்ன வழி இருக்குது? நாங்கள் இந்த பிறப்பு இறப்பு என்ற
சுழற்சியிலேருந்து விடுபடணும், சைக்கிள் ஆஃப் ரீபர்த்லேருந்து நாங்கள் விடுபடணும். அப்போ இதுக்கு என்ன வழி இருக்குன்னா, புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னதமான எண்வகை மார்க்கங்கள், அதாவது அஷ்டாங்கிக மார்க்கா, உன்னதமான எண்வழி மார்க்கங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 8 வே பாத் ஃபாலோ பண்ணுங்கள். என்னெல்லாம்? நன்னம்பிக்கை, நல்ல ஆர்வம், நல்ல வாய்மை, நற்செயல், நல்ல வாழ்க்கை முறை, நன்முயற்சி, நற்சிந்தனை, நல்ல தியானம். இந்த 8 விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆசை வராது, ஆசையின் காரணமாக துக்கம் ஏற்படாது, துக்கத்தின் காரணமாக கர்மா பிறக்காது. அப்போ நீங்கள் பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியை பிரேக் பண்ணலாம், உடைச்சிடலாம் அப்படிங்கிறத புத்தர் குறிப்பிட்டார். ஆங்கிலத்தில் குறிப்பிட்டுறேன். ரைட் வியூஸ், ரைட் ரிசால்வ், ரைட் ஸ்பீச், ரைட் கண்டக்ட், ரைட் லைவ்லிஹுட், ரைட் எஃபர்ட், ரைட் ரீகலெக்ஷன் அண்ட் ரைட் மெடிடேஷன். இதெல்லாம் இதே இது சமணம் என்ன சொல்லுது பாருங்கள். சலேக்கனா அப்படின்னா உடலை வருத்தக்கூடிய நோன்பு நீங்கள் இருக்கணும். உடலை வருத்திக்கிட்டு நோன்பு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சைக்கிள் ஆஃப் ரீபர்த்லேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்ஃப் மார்டிஃபிகேஷன், அது என்ன? உடலை வருத்தக்கூடிய நோன்பு. அவங்க வந்து பொதுவாக நீங்கள் சமணர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூரிய அஸ்தமனத்துக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போயிடுச்சுன்னா அவங்க மாத்திரை மருந்துலாம் எடுக்காமல் அவங்க சாப்பாடோட விஷயத்தையும் குறைச்சிட்டே வருவாங்க. 3 வேளை சாப்பிட்றத 2 வேளையாக்கி, அப்புறம் 1 வேளையாக்கி, அப்புறம் வெறும் பொரி மட்டும் சாப்பிட்டு அப்படி இப்படி இருந்து உயிர் நீத்துருவாங்க. அப்படி உயிர் நீத்த ஒரு பெருமகன், ஒரு மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியா. நம்ம படிப்போம் அதுக்கப்புறம். வடக்கிருத்தல் அப்படிம்பாங்க. சந்திரகுப்த மௌரியா அப்படிங்கிற அரசன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா, வடக்கு நோம்பு இருந்து உயிரை நீத்தான் அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம். அதை பற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த ஒரு அரசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பௌத்த மதத்துடைய 4 முக்கியமான கொள்கைகள், சூளுரைகள் அல்லது கொள்கைகள் என்னெல்லாம் பாருங்கள். கொல்லாமை, நான் வயலன்ஸ், அதாவது அஹிம்சா. 2வது கல்லாமை, நாட் டு ஸ்டீல், அதாவது அஸ்தேயா அப்படிங்கிறது. பொய்யாமை, நாட்டுலை, சத்தியம் பேசுதல். பொருள் பற்றின்மை அப்படின்னா அபரிகிரகா, நாட் டு பொசஸ் எனி ப்ராப்பர்ட்டி. அப்போ 4 விஷயம் என்னெல்லாம் சொல்கிறாங்க. நீ வந்து ஃபஸ்ட்டு நான் வயலன்ஸ், அஹிம்சையை கடைப்பிடிக்கணும். 2வது நாட் டு ஸ்டீல், திருடக்கூடாது, அஸ்தேயம். நாட் டு லை, பொய்யாமை, பொய் உரித்தல் கூடாது. 4வது நாட் டு பொசஸ் எனி ப்ராப்பர்ட்டி, எந்த விதமான சொந்த பொருட்கள் சொத்துக்கள்லாம் வாங்கக்கூடாது. இதே 4 விஷயத்த சமணமும் குறிப்பிடுது. பாருங்கள் என்னெல்லாம்? கொல்லாமை, கல்லாமை, பொய்யாமை, பொருள் பற்றின்மை. கூடுதலாக 5வதாக இன்னொரு விஷயத்த சொல்லுது. அது என்ன அப்படின்னா பிரம்மச்சரியா. பிரம்மச்சரியா அப்படின்னா செலிபசி, தட் இஸ் கல்யாணம் பண்ணாமல் இருக்கக்கூடியது. இது யார் இந்த இதை ப்ரப்போன் பண்ணான்னா மகாவீரா. ஸோ மகாவீரர் தான் இந்த புலனடக்கம் அப்படிங்கிறத சேர்க்கிறாரு, பிரம்மச்சரியம் அப்படிங்கிறத உள்ளே சேர்க்கிறாரு. பௌத்த மதத்துடைய 3 ரத்தினங்கள் புத்தம், தர்மம், சங்கம். சமண மதத்துடைய 3 ரத்தினங்களாக கருதப்படுவது நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல். ரைட் ஃபெய்த், ரைட் நாலேஜ், ரைட் கண்டக்ட், KFC. ரைட் நாலேஜ் K, ரைட் ஃபெய்த் F, ரைட் கான்டக்ட் C. ஸோ KFC அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து பௌத்த மதங்களுடைய மிக முக்கியமான பண்டைய கால இந்தியாவில் மிக முக்கியமான 4 மாநாடுகள், கான்ஃபரன்சஸ்லாம் பார்க்க போகிறோம். அதில் முதல் மாநாடு எங்கே நடந்தது அப்படின்னா 483, புத்தர் இறந்த அதே ஆண்டு நடக்குது. எங்கே அப்படின்னா ராஜகிருகம், இன்றைக்கி பீகாரில் இருக்குது ராஜகிருகம் அப்படிங்கிறது. அங்கே இதனுடைய தலைமை யாருன்னா மகாகசிபர், ஆங்கிலத்தில் மகாகஷபா அப்படிம்பாங்க. இதுக்கு உதவிய மன்னன், இதுக்கு ஆதரவு தெரிவித்த மன்னன் யாருன்னா அஜாத சத்ரு அப்படிங்கிறவர். இவர் யாருன்னு பின்னாடி படிப்போம், இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அஜாத சத்ரு. அடுத்து ரிசல்ட், இதனுடைய விளைவு என்னென்னா சுக்த பீடகம், வினய பீடகம் அப்படின்னு 2 புத்தகங்கள் பிறக்குது. பீடகம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, பேஸ்கெட்டுன்னு அர்த்தம். லிட்ரலாக பீடகம் அப்படின்னா ஒரு பேஸ்கெட், கூடைன்னு அர்த்தம். சுக்த பீட்டகம், வினய பீட்டகம் அப்படின்னா புத்தருடைய சொற்பொழிவுகள், புத்தருடைய பேச்சு, அவருடைய வழிமுறைகள் எல்லாத்தையுமே வந்து தொகுத்து ஒரு புத்தகமாக வச்சுருப்பாங்க. அது சுக்த பீட்டகம். வினய பீட்டகம் அப்படின்னா என்னென்னா இந்த சங்கத்துக்கு என்னெல்லாம் லா, ஒரு சங்கம்னு இருந்து தான் அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும்ல, சட்ட விதிகள், அதை குறித்து இருக்கும் வினய பீட்டகத்தில். ஸோ சுக்த பீட்டகமும் வினய பீட்டகமும் முதல் பௌத்த மாநாடுடைய விளைவு. 2வது பௌத்த மாநாடு இது எங்கே இடம் அப்படின்னா வைஷாலி அப்படிங்கிற இடத்துல நடக்குது. அதுக்கப்புறம் இதனுடைய சேர்மன் யாருன்னா சபகமி அப்படிங்கிறவர் இதனுடைய சேர்மன். இது எங்கே, யார் ராயல் பேட்ரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலோஷோகன். இதனுடைய
ராயல் பேட்ரான் யாருன்னு பார்த்தீங்கன்னா காலசோகன். இதனோட ரிசல்ட் பாருங்கள், ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இது வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இரண்டாம் பௌத்த மாநாடு. இந்த பௌத்த மாநாட்டில் பௌத்த பிகுக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இரண்டாக பிரிஞ்சு போயிடுறாங்க. ஒரு குரூப்பு தேராவாதம் அப்படிங்கிறவங்களும் இன்னொரு குரூப்பு மகா சங்கிகா அப்படிங்கிறவங்களும் ரெண்டாக பிரிஞ்சிடுறாங்க. மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய மாநாடு என்னென்னா 250 BCயில் நடந்தது பாட்டலிபுத்திரத்தில், ப்ரெசன்ட் டே பீகாரில் இருக்குது, பாட்னா, இன்னைக்கு மாடர்ன் டே பாட்னா. இதனுடைய சேர்மனாக இருந்தவர் யாருன்னா உபகுப்தர். இதை ஆதரவு தெரிவித்த மன்னன் யாருன்னா அசோகர். இதனுடைய விளைவு ரிசல்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அபிதம பீடகம். அபிதம பீடகம் அப்படின்னா என்ன? அபிதம பீடகம்னா புத்தருடைய கதைகளை குறித்த ஒரு தொகுப்பு. புத்தர் வந்து அவருடைய லைஃப் லைன்லாம் முக்கியமான கதைகள் இருந்தது, என்ன அற்புதங்கள் நிகழ்த்தினாருங்கிறதெல்லாம் ஒரு தொகுப்பாக வச்சுருப்பாங்க. அப்போ முதல் பௌத்த மாநாடில் 2 புத்தகங்கள் கிடைக்குது. ஒன்று சுக்த பீட்டகா, இன்னொன்று வினய பீட்டகா. மூன்றாவது புத்த மாநாடில் ஒரு புத்தகம் கிடைக்குது, அபிதம பீடகம் அப்படின்னு. இந்த புத்த மாநாடுக்கு யார் தலைமை தாங்கிறா? த ஃபேமஸ் கிங், த ஃபேமஸ் எம்பரர் அசோகா. ஃபைனலாக 4வது பௌத்த மாநாடு 72 ADயில் நடக்குது. அதாவது இப்போ பொது நூற்றாண்டு 72ல் நடக்குது. இது எங்கே நடக்குதுன்னா காஷ்மீரில் குண்டலிவனம் அல்லது குண்டல்வன் அப்படிங்கிற இடத்துல நடக்குது. இதனுடைய தலைமை யார் வச்சுருக்கா அப்படின்னா வசுமித்திரர் தான் இதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர். இதை ஏற்படுத்திய கூட்டிய மன்னர் யாருன்னா கனிஷ்கர். ரிசல்ட் இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீனயானம் மகாயானம் அப்படின்னு இங்கே 2வது பௌத்த மாநாட்டில் 2 பிரிவுகள் ஏற்படுத்துதில்ல. இந்த 2 பிரிவுகளை இன்னும் 2 ப்ராடாக பிரிஞ்சிடுறாங்க, ஹீனயானா அண்ட் மகாயானா அப்படின்னு. ஸோ 2 மற்றும் 4 இந்த 2 பௌத்த மாநாடுகள்லையும் பௌத்த மதம் 2 குரூப்பாக பிரிகிறாங்க. அதில் ஃபைனலாக பிரிஞ்ச குரூப் தான் மேஜர் குரூப், ஹீனயானா அண்ட் மகாயானான்னு 2 பேர். மற்ற 2 மாநாடுகள் 1 மற்றும் 3ல் நிறைய புத்தகங்கள் கிடைக்கிது நமக்கு. குறிப்பாக சுக்த பீட்டகா வினய பீட்டகா அப்படிங்கிறது முதல் பௌத்த மாநாடுலையும், அபிதம பீடகம் அப்படிங்கிறது 3வது பௌத்த மாநாடுலையும் நமக்கு கிடைக்கிது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சமண மதத்தினுடைய மாநாடுகள். அது 3rd century BCE நடந்தது. இது பிளேஸ் பாட்டலிபுத்திரம், சேர்மன் ஸ்தூலபத்திரர். இதோடைய ரிசல்ட்டு 12 அங்காஸ். அப்போ பௌத்த மதத்துடைய புத்தகங்களை பீடகம் அப்படின்னு சொல்லுவோம், சமண மதத்துடைய புத்தகங்களை அங்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் 5வது நூற்றாண்டு, இங்கே பாருங்கள், இது BCE, இது CE. அப்போ கிட்டத்தட்ட இதில் ஒரு 300, இதில் ஒரு 500, 800 வருஷம் கழித்து 2வது சமண மாநாடு நடந்திருக்கு ஆல்மோஸ்ட். ஏன்னா 0க்கு முன்னாடி ஒரு 300 இயர்ஸ், 0க்கு அப்புறம் ஒரு 500 இயர்ஸ். ஏன்னா இது 3rd century BCE, பொது நூற்றாண்டுக்கு முன்னர் கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம். அப்புறம் 0 வரும், 0லேருந்து அதுக்கப்புறம் ஒரு 500 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 700லேருந்து 800 வருஷம் அப்புறம் தான் அடுத்த பௌத்த மாநாடு சமண மாநாடே நடக்குது. இது எங்கன்னா வல்லபி. இது எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. இன்னைக்கு ப்ரெசன்ட் டே குஜராத், யூ கேன் ஃபைண்ட் திஸ் வல்லபி. இதனுடைய சேர்மன் தலைமை யாருன்னா தேவரதி அப்படிங்கிறவர் இதுக்கு சேர்மனாக இருந்தார். ரிசல்ட் விளைவு என்ன? ஃபைனல் கம்பிலேஷன். இந்த 12 அங்கங்களுடைய முழு வடிவம் அப்போ தான் எட்டப்படுது. கூடுதலாக 12 உப அங்கங்கள், அனக்சேஷன், 12+12 அங்காஸ் வந்து ஃபைனலைஸ் ஆகுது, ப்ளஸ் 12 உப அங்கங்கள் வருது. அப்போ அங்கம் அப்படின்னா, அங்காஸ் அப்படின்னா சமண மதத்துடைய புத்தகம், பீடகம் அப்படின்னா பௌத்த மதத்துடைய புத்தகம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, புத்தருடைய பேச்சு மொழி பிராகிருதம், எழுத்து மொழி பாலின்னு பார்த்தோம். அப்போ இந்த பீடக புத்தகங்கள்லாம் எந்த மொழியில் இருக்கும்? பாலி மொழியில் தான் இருந்திருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சமணர்களுடைய பேச்சு மொழி மற்றும் எழுத்து மொழியாக எது இருந்தது? பிராகிருதம். அப்போ இந்த அங்கம் அப்படிங்கிறதெல்லாம் எந்த மொழியில் வந்திருக்கும்? பிராகிருதத்தில் வந்திருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிராக்ரிட், சான்ஸ்கிரிட் கிடையாது, பிராக்ரிட். ஓகே, ஸோ இப்போ புத்திசம் ஜெயினிசம் எப்படி டிவைட் ஆனாங்க? 2 குரூப், ஹீனயானா அண்ட் மகாயானான்னு டிவைட் ஆனாங்கல்ல. அதே மாதிரி சமணமும் 2ஆக பிரிவாங்க. ஒன்று திகம்பரர், இன்னொருத்தங்க ஸ்வேதம்பரர். இவங்க 2 பேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய முதல் குரூப் பாருங்கள், ஹீனயானம் அப்படிங்கிறது. ஹீனயானம் அப்படிங்கிறவங்க தே ஆர் ஆர்த்தோடாக்ஸ். ஆர்த்தோடாக்ஸ்னால் என்ன? ரொம்ப ஸ்ட்ரிக்டாக புத்தர் என்ன சொன்னாரோ அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுவாங்க, வேறு எதுவுமே அவங்க கேட்க மாட்டாங்க. புத்தர் காட்டிய வழியில் மட்டுமே அவங்க நடப்பாங்க. இதே இது மகாயானா அப்படிங்கிறவங்க அப்படி கிடையாது. புத்தருக்கு கீழே ஒரு மத குருக்கள் மாதிரி, இப்போ ஹிந்துயிசமில் இருக்க மாதிரி ஒரு மத குருக்கள் மாதிரி உருவாகிடுவாங்க. அவங்க சாமானிய மக்களுக்கு உதவுவாங்க. எப்படி நீங்கள் வந்து என்லைட் ஆகிறது, ஞானம் அடைவது அப்படிங்கிறதுக்கு அவங்க உதவுவாங்க. ஸோ மதம் இருக்கிறவங்க கம்ப்ளீட்லி ஸ்ட்ரிக்ட் ஆர்த்தோடாக்ஸ். 2வது இருக்கிறவங்க மகாயானா அப்படிங்கிறவங்க லிபரல்ஸ், ஒரு தாராளமாக இருக்கக்கூடியவங்க, கடவுள் வழிபாட்டை நிறைய மாற்றங்கள் செஞ்சவங்க. குறிப்பாக ஹீனயானம் வந்து அவங்க பயன்படுத்திய மொழி பாலியாக இருக்கும், ஆனால் மகாயானம் வந்து அவங்க பயன்படுத்திய மொழி சான்ஸ்கிரிட்டாக மாறிடும்.
பின் நாட்களில் பௌத்த மதம் அழிவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சதே இந்த மகாயான புத்திசம் தான். ஏன்னா ஹிந்துயிசம் பிராமணிக்கல் ரிலீஜனுக்கு அகேன்ஸ்டாக வந்தது தான் புத்திசம், ரைட்? அப்போ மகாயானம் மறுபடியும் என்ன பண்ணுது அப்படின்னா பிராமணிசமில் இருக்கக்கூடிய அதே கோட்பாடுகள் எல்லாத்தையும் அதுவும் எடுத்துக்குது. அப்போ பின்னாட்களில் பௌத்தம் இருக்கிறதுக்கான அர்த்தமே இல்லாமல் போகுதா? அதனால தான் பௌத்த மதம் அழிஞ்சு போகுது. இந்தியாவில் அழிஞ்சு போச்சுன்னா ரொம்ப மினிமலிஸ்டிக்காக தான் இருக்காங்க புத்திஸ்ட். அண்ட் மோரோவர் ஜெயினிசம் பாருங்கள், ஜெயினிசமில் திகம்பராஸ் அண்ட் ஸ்வேதம்பராஸ். இப்போ இந்த திகம்பரர்கள் அப்படிங்கிறவங்க ஆர்த்தோடக்ஸ், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க வந்து எக்ஸ்ட்ரீமாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் ஸ்வேதம்பரர்கள் அப்படிங்கிறவங்க வந்து அப்படி கிடையாது, லிபரல்ஸ். இன்னும் இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா திகம்பரர்கள் வந்து ஆடை அணிய மாட்டாங்க. இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மகாவீரர் அப்படிங்கிறவர் உட்காந்துருக்காரு, ஆனால் அவர் எந்த விதமான ஆடையும் அணியலை. அது நமக்கு பார்க்குறதுக்கு ஆக்வர்டாக இருக்காது, ரொம்ப நேர்த்தியாக தான் இருப்பாங்க, நம்ம பார்க்குறதுக்கு அசிங்கமாலாம் தெரியாது. ஆனால் ஸ்வேதம்பரர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு வெள்ளை நிறத்தில் ஒரு ஆடை அணிஞ்சிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எக்ஸாமில் அப்படி கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்கன்னா யார் வெள்ளை கலரில் ஆடை அணிஞ்சிருக்கா, யார் வந்து ஆடை அணிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸாமில் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மோரோவர் இந்த ஸ்வேதம்பராஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் மாஸ்க் போட்டுக்கிறது, கையில் வந்து ஒரு மயில் இறக வச்சு ரோடை க்ளீன் பண்ணிகிட்டே போகிறது, அதெல்லாம் இப்போ நீங்கள் இந்த ஸ்வேதம்பரர்களில் நிறைய பேர் பார்க்க முடியும். ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா மகதன் எம்பையர். ஸோ இந்த 2 ரிலீஜன் நம்ம பார்த்தோம்ல, புத்திசம் ஜெயினிசம். இந்த 2 ரிலீஜனில் தமிழ்நாட்டில் எதை அதிகமாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க? யாருக்காவது இதுக்கு விடை தெரியுமா? தமிழ்நாட்டில் இந்த 2 ரிலீஜனை எந்த ரிலீஜனை அதிகமாக ஃபாலோ பண்ணாங்க? பௌத்தத்தை அதிகமாக ஃபாலோ பண்ணாங்களா, சமணத்தை அதிகமாக ஃபாலோ பண்ணாங்களா? என்ன ஃபாலோ பண்ணாங்கங்கிறத யோசிச்சு வைங்க, நான் வகுப்புடைய கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மகதன் எம்பையர் பார்க்க போகிறோம். மகத பேரரசு 16 மகாஜனபதர்கள் நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா? அஸ்மாங்கம், அங்கம், கோஷலம், குரு, அவந்தி, காம்போஜம், இந்த மாதிரி 16 பார்த்துருந்தோம். அதில் மிக முக்கியமானது 2, ஒன்று மகதம், இன்னொன்று அவந்தி. மகதம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய பீகார் பகுதிகளில் சுற்றி இருக்கக்கூடியது. ஸோ இங்கே சாம்ராஜ்யங்கள் அமைய ஆரம்பிக்குது. மகதம் ஏன் அங்கே சாம்ராஜ்யம் அமையுது? இந்த 16 மகாஜனபதர்களில் ஏன் மகதம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது, ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா அதுக்கு கீழேயும் ஒரு அரசியல் இருக்குது. என்ன அரசியல் அப்படின்னா அவங்களுடைய ஜாகிரபிக்கல் இம்பார்ட்டன்ஸ், புவியியல் காரணம் தான் மிக முக்கியமான அரசியலாக பார்க்கப்படுது. ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய நகரத்தில் 3 பக்கம் மலை, ஒரு பக்கம் கங்கையும் யமுனையும் ஓடுது. அப்போ நேச்சுரலாக பவுண்ட்ரி அவங்களுக்கு. எப்படி நமக்கு வந்து இமயமலை வந்து சீனர்கள் அங்கேருந்து இங்கே வரவிடாமல் தடுக்குதோ, அதே மாதிரி அன்னைக்கு மகத தேசத்தில் 3 பகுதிகளில் மலையும் ஒரு பகுதிகளில் நதியும் ஓடுறதுனால எதிரிகளால் ஈஸியாக உள்ளே நுழைய முடியாது. இது முதல் காரணம். 2வது உங்கள்கிட்ட கேட்குறேன், இன்றைக்கி பீகார் ஜார்க்கண்ட் பகுதிகளில் பூமிக்கடியிலேருந்து எதை அதிகமாக எடுக்கிறாங்க? எந்த பொருள் அதிகமாக எடுக்கிறாங்க? இரும்பு தாதுகள் எடுக்கிறாங்க. டிஸ்கோ, இஸ்கோ, அதாவது டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி, இந்தியன் அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி, இந்த மாதிரி நிறைய இருக்கலாம். ஸோ இரும்பு தாதுகள் பூமியில் நேச்சுரலாக கிடைக்குது. இந்த 2ம் அவங்களுக்கு கிடைக்க போய் இரும்பு கிடச்சிச்சுனாலே போதுமே, ஆயுதங்கள் எல்லாமே எதில் பண்ணியிருப்பாங்க? இரும்பில் தான் பண்ணியிருப்பாங்க. இந்த காரணத்தினால தான் மகதம் ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக உருவாகுது. இப்படி உருவான மகதத்தை 3 பேர் ஆட்சி செய்கிறாங்க. அது யாரெல்லாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹரியங்கா வம்சத்தினர் ஆட்சி செய்வாங்க. 2வது சிசுநாகா, 3வது நந்தா. இந்த 3 நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த 3 சாம்ராஜ்யங்களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் ஒன்று அமையும், அதுதான் மௌரிய பேரரசு. ஸோ ஃபஸ்ட்டு ஹரியங்கா சாம்ராஜ்யத்தில் முக்கியமான அரசர்கள் யாரெல்லாம் பாருங்கள். பிம்பிசாரன், ஹரியங்கா சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான அரசன் பிம்பிசாரன். 2வது அஜாத சத்ரு. இந்த அஜாத சத்ரு எங்கே பார்த்தோம்? பௌத்த மாநாட்டினுடைய தலைமை தாங்கினாரா அவர். 3வது உதயின் அப்படிங்கிறவங்க மிக முக்கியமான பார்க்கப்படுது ஹரியங்கா வம்சத்தில். அடுத்து சிசுநாகாவில் 2 முக்கிய அரசர்கள், ஒன்று சிசுநாகர், 2வது காலசோகர் அப்படிங்கிறவர். அடுத்து நந்த வம்சத்தில் மகாபத்மநந்தா, தனநந்தா அப்படின்னு 2 முக்கிய பேர். இன்னும் சொல்லப்போனால் நவநந்தர்கள் அப்படிம்பாங்க. 9 நந்தாஸ் இருந்தாங்க. நவநந்தர்கள் அப்படின்னா அப்பா மகாபத்மநந்தாவும் அவருக்கு 8 பசங்க, அப்போ நவநந்தர்கள்னு அவங்களை குறிப்பிடுவாங்க. இந்த 3 சாம்ராஜ்யங்கள் தான் மகத தேசத்தை ஆட்சி செஞ்சாங்க. சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹரியங்காவில் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிம்பிசாரா சொன்னோன்னா, இந்த பிம்பிசாரர் அப்படிங்கிறவர் தான் இந்தியாவிலேயே முத ஒரு சாம்ராஜ்யத்தை விரிவாக்குவதற்கு மேட்ரிமோனியல் அலைன்ஸ் அப்படின்னா என்ன, திருமணத்தின் மூலமாக நாட்டை விரிவாக்கம் செய்த முதல் அரசர் யாருன்னா பிம்பிசாரர். அவர் வந்து கோசலை நாட்டு இளவரசியை கல்யாணம் பண்ணிப்பார். அப்போ அவருக்கு கல்யாணம் பண்ணும்போது காசி அப்படிங்கிற பகுதி வந்து அவருக்கு டௌரியாக கிடைக்கும்.
அப்படியே அவர் நாட்டை பெருசாக்குவார். இதுதான் பிம்பிசாரர். பிம்பிசாரரை தொடர்ந்து அவருடைய மகன் பிம்பிசாரனையே கொன்னுடுவான். அவன் கொன்னுட்டு அப்பாவை கொன்னுட்டு தான் பையன் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவான். அவன் பேர் அஜாத சத்ரு. அஜாத சத்ரு அப்படிங்கிறது அவனுடைய பெயர். இந்த அஜாத சத்ரு அப்படிங்கிறவன் இன்னொரு விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கௌதம புத்தரும் மகாவீரரும் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாங்களோ அதே காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தான் இந்த அஜாத சத்ரு. முதல் பௌத்த மாநாடை நடத்தியவர் இவர் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அஜாத சத்ருடைய பையன் பேர் உதயின். இந்த உதயின் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னா, இன்றளவும் நம்ம இவரை நினைவில் வச்சிருக்கிறதுக்கு காரணம், இவர் ராஜகிருகம் அப்படின்னு இருந்த கேபிட்டலை, மகதத்துடைய கேபிட்டல் ராஜகிருகம்னு இருந்திருக்கும், அதை பாட்டலிபுத்திரம்னு அப்படின்னு மாற்றுவார். மாடர்ன் டே பாட்னா அது. அப்போ இவர் என்னைக்கு மாற்றினாரோ அதுலேருந்து ஒரு 1000 ஆண்டு காலத்துக்கு இந்தியாவுடைய தலைநகராக விளங்கியது பாட்டலிபுத்திரம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து சிசுநாக வம்சம். சிசுநாக வம்சத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிசுநாக வம்சத்தை சேர்ந்தவன் தான். சிசுநாகர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பரம எதிரி 100 ஆண்டு பகை யார் யாருக்கும், மகதத்துக்கும் அவந்தி அப்படிங்கிற ஒரு 2 தேசத்துக்கும். அவந்தியை வீழ்த்தி 100 ஆண்டு பகையை முடிவுக்கு கொண்டு வராரு சிசுநாகர். அவருடைய தலைநகரை பாட்டலிபுத்திரத்துலேருந்து வைஷாலிக்கு மாற்றிருப்பார். ஒரு குறுகிய காலத்துக்கிட்டு தான் மறுபடியும் பாட்டலிபுத்திரத்துக்கே வந்துடும் அது. அடுத்து அவரை தொடர்ந்து அவருடைய பையன் காலாசோகன் ஆட்சிக்கு வருவான். இவன் தான் இவன் என்ன ஆயிடுவான் அப்படின்னா, இவன் தான் ஒரு பௌத்த மாநாடு நடத்தியிருப்பான். மோரோவர் இவனை கொன்னுட்டு தான் அடுத்த சாம்ராஜ்யம் அமையும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நந்த வம்சம். ஸோ மகாபத்ம நந்தா தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் நந்த வம்சத்தில். ஸோ இவர் வந்து ஹி வாஸ் சக்சீடட் பை ஹிஸ் 8 சன்ஸ், நவநந்தர்கள். 8 நந்தா அவங்களுடைய பையனை சேர்த்து நவநந்தர்கள் நம்ம குறிப்பிடுவோம். த லாஸ்ட் நந்தா ரூலர் வாஸ் தனநந்தா. இந்த தனநந்தா எப்படி வீழ்த்தப்பட்டு மௌரிய பேரரசு எப்படி அமையுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன்ல, ஏன் பௌத்தமும் சமணமும் இந்த 2 மதத்தில் எது தமிழகத்தில், பர்டிகுலராக தமிழகத்தில் எது அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். பார்த்தீங்களா, அதுக்கு என்ன விடை இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆச்சரியமான ஒரு விடை. தமிழகத்தில் சமண மதம் தான் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்காங்க. காஞ்சிபுரத்தில் இருந்திருக்கு, மதுரையில் இருந்திருக்குது, இந்த மாதிரி பல பகுதிகளில் சமண மதம். இன்னும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சமணர் குகைகள்லாம் பார்க்க முடியும். இன்னும் கீழே டவுன் சவுத் கோவில்பட்டி அங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கழுகுமலையெல்லாம் போனீங்கன்னா சமணர் படுகைகள், சமணர் குகைகள்லாம் நிறைய பார்க்க முடியும். சமண மதம் வந்து தமிழகத்தில் அதிகமாக இருந்திருக்கு மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இன்வேஷன் பற்றி பார்ப்போம். அலெக்சாண்டர் இன்வேஷன். அலெக்சாண்டர் யார், அவர் எப்படி இந்தியாவை வந்து கைப்பற்றினார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி மறுபடியும். இந்த மகத தேசம் இருக்குல்ல, அதில் நந்தர்கள் எப்படி வீழ்த்தப்பட்டாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த நந்தர்கள் ஏன் வீழ்த்தப்படுறாங்க, எதனால் வீழ்த்தப்பட்டிருப்பாங்க, அதுக்கான காரணம் என்ன? மக்கள் விரோத போக்கு. அவங்க வந்து எக்ஸசிவ் டேக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த அவையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய குறைகள்லாம் சுட்டி காட்டுறாரு. நீ மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டு இருக்க, உங்கள் சாம்ராஜ்யம் வீழ்த்தப்படும் அப்படின்னு. அந்த சுட்டி காட்டிய நபரை அவமானப்படுத்தி தேசத்தை விட்டு விரட்டி அடிக்கிறாங்க. அந்த நபர் பேர் சாணக்கியர் அல்லது கௌட்டல்யர் அப்படிங்கிறவர். அவர் ஒரு சபதம் போட்டுட்டு தான் நாட்டை விட்டே வெளியே போகிறார். என்ன போடுறாருன்னா, நீ செய்யக்கூடிய பாவங்களை நீ அதுலேருந்து உன்னை இறக்கி பதவியை ஒழிச்சு காட்டுறேன் அப்படின்ட்டு போகிறார். இப்படி அவர் கிளம்பி போய்கிட்டு இருக்கிறப்ப அவருக்கு ஒரு சின்ன பையனை பார்க்குறாரு தெருக்களில். பசங்கள்லாம் விளாண்டுட்டு இருக்கும்போது இவன் மன்னன் மாதிரியும் அவன் உட்காந்துட்டு ஏதோ தீர்ப்பு சொல்கிற மாதிரியும்லாம் அவர் பார்க்குறாரு. இந்த சினாரியோவை பார்த்து அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் மனசுக்கு படுது. அந்த பையனுடைய பெற்றோரை மீட் பண்ணுறாரு. இந்த பையனை நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை கூட்டிகிட்டு இந்தியாவுடைய ஏன் உலகத்துடைய மிக பழமையான பல்கலைக்கழகம் டாக்ஸிலாக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. தக்சசீலம் அப்படின்னு தமிழில் அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாரு. கூட்டிகிட்டு போய் அந்த பையனை சேர்த்து விட்டுறாரு. அந்த பையன் ஒரு பக்கம் படிச்சுட்டு இருக்கான். இவன் படிச்சுட்டு இருக்க காலகட்டத்தில் நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்குது உலக அரசியலில். மெசிதோனியா, அதாவது கிரேக்க தேசத்துலேருந்து அலெக்சாண்டர் அப்படிங்கிறவர் உலகத்தையே பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பகுதிகளாக வீழ்த்திட்டு இந்தியாவை நோக்கி வந்துட்டுருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கிறப்ப அவருக்கு முதல் பிரச்சனையாக அமைகிறது என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய எல்லை பகுதிகளில் ஹிந்து குஷ் மலைகளை கடந்த பிறகு நிறைய போர்களில் ஹிந்து குஷ் மலையை கடந்த பிறகு அம்பி அப்படிங்கிறவனை சந்திக்கிறார். அந்த அம்பி அலெக்சாண்டருடைய படையை பார்த்து மிரண்டு போய் சரணடைஞ்சிட்றான், நான் உங்களுக்கு கீழே வந்துடுறேன் அப்படின்னு. ஆனால் அதே பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போரஸ் அப்படிங்கிற ஒரு மன்னன் என்ன பண்ணுறான்னா, அலெக்சாண்டரை எதிர்த்து துணிச்சலாக சண்டை போடுறான். இந்த சண்டை வந்து ரொம்ப நாள் நீடிக்குது. அலெக்சாண்டர் போரஸை வீழ்த்திடுறார். ஆனால் அலெக்சாண்டருக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளோ ஒரு சிறிய படையை வச்சுக்கிட்டு இவ்வளோ வேலராக இருக்கக்கூடிய நம்ம மேலே தைரியமாக சண்டை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டே அந்த பதவியும் கொடுத்து அவனுக்கு கீழே ஆட்சி பண்ண சொல்லிடுறாரு.
இப்போ இதுக்கப்புறம் அலெக்சாண்டர் என்ன சொல்கிறாருன்னா, வாங்க நம்ம இந்தியாவை நோக்கி முன்னேறி போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அலெக்சாண்டருடைய படை வீரர்கள்லாம் ரொம்ப டயர்டாயிடுறாங்க. ஏன்னா பல ஆண்டுகளாக அவங்க வந்து மெசிடோனியாலேருந்து டர்க்கி வந்து, டர்க்கியிலேருந்து சிரியா வந்து, சிரியாலேருந்து ஒவ்வொரு ஈராக், ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் ஒவ்வொரு பகுதியாக ஜெயிச்சுட்டு கடைசியாக இந்தியாவுக்குள்ளே நுழைய போகிறப்ப இந்த பிரச்சனை ஏற்படுது. நீண்ட பயணங்கிறதுனால சோல்ஜர்ஸ் ஆர் நாட் ரெடி டு ஃபைட். என்ன சொல்கிறாங்கன்னா, மகத தேசம்ங்கிறது ரொம்ப பெரிய தேசமாக தெரியுது. போரஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன அரசனே இப்படி சண்டை போடுறான்னா, மகத தேசத்தில் 50,000 யானைகள் கொண்ட பெரும்படை இருக்குன்னு சொல்கிறாங்க. யானைகளை நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அது போரில் ஈடுபடும் போது நமக்கு ரொம்ப அச்ச உணர்வு ஏற்படுது அப்படின்னு சோல்ஜர்ஸ்லாம் வர மறுத்துடுறாங்க. ஸோ அலெக்சாண்டர் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, இவர் கைப்பற்றிய பகுதிகளை மட்டும் அந்தந்த ஆளுநர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு இவர் கீழ் ஆட்சி செய்ய மாதிரி கூறிட்டு அவர் திரும்ப போயிடுறாரு. போகிற வழியில் அவர் இறந்து போயிடுவார். உடல்நலம் சரியில்லாமல் இறந்து போயிடுவார் அலெக்சாண்டர். இந்த ஸ்டோரி லைன் இதோட நிப்பாட்டிக்கோங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் இங்கே நடந்த போர் சூழலில் தான் அந்த பையன் படித்து வளர்ந்துட்டு இருக்கான், ஒரு சின்ன பையன். இந்த பையன் வளர்ந்த பிறகு அவனுடைய நோக்கம் என்ன? மகத தேசத்தை வீழ்த்துவது, மகாபத்மநந்தர் அவருடைய பையனான தனநந்தனை வீழ்த்துவது. அப்போ இங்கிருந்து அவன் போர் தொடுத்து நேராக மகதத்துக்கு போகிறான். மகதத்தில் போனால் பயங்கரமான தோல்வி, அவனால் ஜெயிக்க முடியல. மறுபடியும் திரும்ப வந்துடுறான் தக்ஷசீலத்துக்கே. மறுபடியும் 2வது ட்ரிப் என்ன பண்ணுறான்? போர் தொடுத்து நேராக மகதத்துக்கு போகிறான். மகதத்துக்கு போகும்போது அப்பவும் ஜெயிக்க முடியல, படுதோல்வி அடைஞ்சு உயிர் தப்பிச்ச நிலையில் தப்பிச்சு வரான். படைகள்லாம் சிதறிடுது. அப்போ காட்டில் ஒரு பகுதிகள் என்ன ஆகுதுன்னா மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அங்கே இருக்கக்கூடிய ஒரு மூதாட்டி அவனை எடுத்து 2 நாள் அவன் ரெஸ்ட்டில் இருந்து எந்திரிச்சதுக்கப்புறம் தான் கண் முழிச்சு பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு கையில் சாப்பாடு கொடுக்குறான். அந்த சாப்பாடை உண்ண போகும்போது அவசர அவசரமாக சாப்பிட போகிறான், கை சுட்டுருது. சுட்டதுக்கப்புறம் அந்த பாட்டி சொல்லுது, இப்போ ஒருத்தன் வந்து சண்டை போட்டு போகிறான், அந்த மாதிரி இருக்குது உன்னுடைய செயல், யாராவது சுடுசோரில் கை வைப்பாங்களா அப்படின்னு தான் இவனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னென்னா, நம்ம எங்கேருந்து சண்டை போட்டுட்ருக்கோம்? ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான்லேருந்து போர்ப்படையை கூட்டிகிட்டு பீகாரில் போய் சண்டை போட்டுட்ருக்கோம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? வரிசையாக ஒவ்வொரு இடமா பிடிச்சிட்டு வருவோம். ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், அப்புறம் பீகார் போனால் நம்மளால் ஈஸியாக ஜெயிக்க முடியுங்கிற ஐடியா அவனுக்கு அப்போ தான் கிடைக்குது. ஸோ இதனால் இவன் என்ன பண்ணுறான்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை போட்டு மகத தேசத்தை நெருங்கிடுறான், எல்லா பகுதிகளையும் கேப்சர் பண்ணி. கடைசியில் மகத தேசத்தில் தனநந்தனுக்கும் இந்த பையனுக்கும் பெரிய போர் நடக்குது. அந்த போரில் தனநந்தர் வீழ்த்தப்பட்டு மகத சாம்ராஜ்யம், நந்த வம்சம் வந்து வீழ்த்தப்படுது. ஸோ இப்போ ஒரு புதிய சாம்ராஜ்யம் அமையுது. அந்த சாம்ராஜ்யத்தின் பெயர் தான் மௌரிய பேரரசு. அந்த பையன் பேர் தான் சந்திரகுப்த மௌரியா. இப்படி தான் மகத பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சு, நந்தர்கள் வீழ்ச்சி அடைஞ்சு அங்கே மௌரிய பேரரசு நிறுவப்படுது. என்ன விஷயத்துக்காக சபதம் போட்டுட்டு போனாரோ சாணக்கியர் அல்லது கௌட்டல்யர் அப்படிங்கிறவர் அவருடைய சபதத்தை நிறைவேற்றி காட்டிடுறாரு. இந்த சாணக்கியர் அல்லது கௌட்டல்யர் அப்படிங்கிறவர் பின்னாட்களில் இந்த மௌரிய பேரரசுடைய ஆலோசகராக இருப்பார். இப்போ தான் அவர் ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் புக் அர்த்த சாஸ்திரா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதுகிறாரு. அதில் ஒரு நாடு எப்படி இருக்கணும், அண்டை நாடுகளோட நம்ம எந்த மாதிரி உறவுகள் வச்சுக்கணும், நாட்டில் எப்படிலாம் தொழில் வளத்தை கூட்ட முடியும், ரெவன்யூ ட்ரெஷரியில் எப்படிலாம் ஏற்ற முடியுங்கிறதெல்லாம் அவர் நிறைய குறிப்பிட்டிருப்பார். ரொம்ப ரொம்ப முக்கியமான படைப்பு அது அர்த்த சாஸ்திரம். அதே உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கலாம். அர்த்த சாஸ்திரா வாஸ் ரிட்டன் பை சாணக்கியா ஆர் கௌட்டல்யா. ஓகேங்களா? ஸோ இன்றைய வகுப்பில் நம்ம ஒரு மகத தேசம் எப்படி வீழ்த்தப்பட்டு மௌரிய பேரரசு எப்படி நிறுவப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வகுப்பில் இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.